தீபிகா, அதிமுகவிலிருந்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த 4 முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் உச்சநீதிமன்றத்தில் இன்று கேவியட் மனு என்று அழைக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதில் தங்கள் மீது அந்த வழக்கு விசாரணையின் போது ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தால் தங்களது கருத்தை கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். கேவியட் மனு தாக்கல் செய்யப்படுவதற்கு முக்கிய காரணமாக விளங்குவது எம்எல்ஏ பதவியை அவர்கள் ராஜினாமா செய்ததற்காக அவர்களுக்கு பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கிறது என்பதும், அதனால் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்வதற்கு என்ன காரணம் என்பது குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணையின் போது தங்களது கருத்தையும் கேட்க வேண்டும் என எம்எல்ஏக்கள் 4 பேர் தரப்பில் அந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதில் மதுராந்தகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் மற்றும் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எஸ்.கே. சுப்பையா, தாராபுரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா, பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினராக போட்டியிட்டு அங்கு வெற்றி பெற்ற ஜெயக்குமார், இந்த 4 பேரும் தேர்தல் முடிவு வந்த 20 நாட்களுக்கு தங்களது பதவியை ராஜினாமா செய்வதற்கு பெரிய அளவில் பணம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றும், அதன் பின்னரே அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள் என்றும் புகார் எழுப்பப்பட்டு அது தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரவுள்ள சூழ்நிலையில் மரகதம் குமரவேல், எஸ்.கே. சுப்பையா, சத்யபாமா மற்றும் ஜெயக்குமார் ஆகிய 4 பேருமே இன்று உச்சநீதிமன்றத்தில் இந்த கேவியட் மனுவை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த கேவியட் மனுவில் முக்கிய நோக்கமாக நாங்கள் ராஜினாமா செய்த அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் சேர்வதற்கு பண பரிமாற்றமோ அல்லது வேறு பதவி உத்தரவாதமோ அவர்களுக்கு வழங்கப்பட்டதா அல்லது என்ன உத்தரவாதத்தின் அடிப்படையில் அவர்கள் பதவியை ராஜினாமா செய்தார்கள் என்ற விசாரணையை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்றும், அதன் பின்னர் அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை சட்ட ரீதியாக எடுக்க வேண்டும் என்றும் அந்த உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படுவதற்கு முன்னதாக தங்களது கருத்தை கேட்க வேண்டும் என்பதை உணர்த்தும் வகையில் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதனால் இன்று சபாநாயகர் இந்த 4 பேர் மீதான சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தொடரும் என ஜேசிடி பிரபாகரன் என்று பேட்டி அளித்துள்ள சூழ்நிலையில் இந்த கேவியட் மனு தாக்கல் செய்திருப்பது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. தீபிகா.